அனைவருக்கும் உங்கள் இயற்கை ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு வந்து வேற விதமான ஜாதக ஆய்வு. இது வந்து சமீபத்தில் வந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்த ஜாதகம், பெண்ணோட ஜாதகம். அந்த பெண்ணுக்கு வயசு வந்து 19 வருஷம் முடிஞ்சு 11 மாதம் 25 நாள் ஆகுதுங்க. இந்த பெண்ணோட தாய் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னாக்கா, இந்த ஜாதகிக்கு வந்து அடிக்கடி உடல்நிலை உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதுவும் குறிப்பாக அடிவயிறு, இன்டெஸ்டின், இந்த குடல் சம்மந்தப்பட்ட வயிறு வலி, இது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து தீரலை. இது ஏன் வருது, எதனால் வருதுன்னு தெரியல, இது எப்போ சரியாகும் அப்படின்ற மாதிரி கேட்டு நம்மகிட்ட பார்க்க சொல்லியிருந்தாங்க ஜாதகம். இதை வந்து நம்ம எப்படி பார்த்தோம், இதுக்கு என்ன தீர்வு சொன்னோன்றதை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பெண்ணோட, இந்த ஜாதியோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேஷம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமா மிதுனம் போயிட்டு இருக்கு வச்சுங்களா. லக்னாதிபதி யாரு? புதன் பகவான். அவர் எங்க இருக்காரு? 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்று 3ஆம் வீட்டில் இருக்காரு. 4ன்றது சுகஸ்தானம், 3ன்றது முயற்சி, 4ன்றது தாயும் 4ஆம் பாவம் தான். இவர் வந்து இந்த மிதுன லக்னம்னா வந்து 28 மார்ச் 2035 வரைக்குமே வந்து மிதுன லக்னம் தான். இப்போ இந்த 10 வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகியின் எண்ணமும் தாயோட எண்ணமும் ஜாதகியின் சுகம் பற்றியும் சுகமாக இருக்கணுன்றதுக்கான முயற்சி பற்றியுமே தான் இருக்குன்றது தெளிவாக தெரியுது. நம்ம கேள்வி என்னது? உடல்நிலை சுகம் பற்றி. ஃபர்ஸ்ட் நம்ம அட்சய லக்ன பத்ததில் என்ன பண்ணுவோம்? கேள்வி சரியான்னு செக் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது இவருக்கு ஏகம் நட்சத்திரமா மிருக சிரீஷம் 3 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்காரு? கோச்சார செவ்வாய் 4ஆம் பாவத்தில் இருக்காரு. 4ன்றது சுகஸ்தானம். அப்போ கேள்வி சரி. இப்போ இவங்களுக்கு வந்து ஏன் இந்த உடல்நல சரியில்லாமல் போகுது அப்படின்ற வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது, நம்ம ஒரு குறிப்பிட்ட 4 பாவத்தை மட்டுமே எடுத்து நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். அதாவது 6ஆம் பாவம் சொல்றது வந்து அடிவயிறு. ஏன்னா அவங்க அடிவயிறு தான் பிரச்சனைன்னு சொன்னாங்க, வலிக்குதுன்னு. 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்றது வந்து இன்டெஸ்டின், அந்த குடல். 2ன்றது உணவு, அவங்க என்ன சாப்பிட்றாங்க. 4ன்றது சுகஸ்தானம். இதை மட்டுமே அவங்க வந்து எடுத்துட்டு நம்ம வந்து ஆய்வு பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அடிவயிறு தொடர்புடைய குரு பகவான் அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சுயஜாதகத்தில் ஏஎல்பிக்கு 4ஆம் வீடான கன்னியில் இருக்காரு. கோச்சார குரு பகவான் எங்க இருக்காரு? ஏஎல்பி லக்னத்தில் இருக்காரு வச்சுங்களா. குரு பகவான் வந்து எந்த மாதிரி உடல் உபாதைகளை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீர் கோத்துக்கிறது, செரிமான கோளாறு. அப்ப கோச்சார குரு பகவான் வந்து ஏஎல்பி லக்னத்திலே போறதுனால இந்த பிரச்சனைக்கு வந்து ஜாதியே தான் முக்கிய காரணமா இருக்காருன்றது தெரியுது. எப்படி சொல்றோம்? ஏன்னா உணவுல வந்து கட்டுப்பாடு இல்லாம இருக்கலாம். அதாவது இன்டெஸ்டின் பிரச்சனை அதனாலே ஏற்படலாம். ஒன்று சாப்பாடுல கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும். அடுத்தது வந்து இந்த ஒவ்வாத உணவு சாப்பிட்றது, இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஜாதகிக்கு விதிப்படி பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம் கெட்டிருக்கு, 7ஆம் பாவம் கெட்டு போயிருக்கு, 8ஆம் பாவம் கெட்டிருக்கு, 11ஆம் பாவம் கெட்டிருக்கு. அப்போ பாருங்களேன், 4ன்றது சுகஸ்தானம் வச்சுங்களா. அதே மாதிரி தாய் ஸ்தானம். 7ன்றது சூழ்நிலை, நண்பர்கள். 8ன்றது குடல், தீராத நோய். 11 அப்படின்றது பேரானந்தம், பெருமகிழ்ச்சி. விதிப்படியே இந்த ஜாதியை வந்து நண்பர்களுடன் சேர்ந்து வெளியே சாப்பிட்றதுனால பேரானந்தம், பெருமகிழ்ச்சி அடையிறத நினச்சிக்கிட்டு அவங்க வந்து இன்டெஸ்டின்ல வந்து குடல்ல வந்து நோயை ஏற்படுத்திக்கிட்டாங்கன்றது தெளிவாக தெரியுது. இதுல வந்து இந்த ஜாதிகை வந்து இந்த ஜாதியோட வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்? ஏன்னா 4ஆம் பாவம் விதிப்படியே கெட்டு போயிருக்கு. ஸோ இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% ஆன்சர் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. சரி, இப்போ அந்த 8ஆம் பாவம் அப்படின்றது வந்து நம்ம குடல்னு சொன்னோம், இன்டெஸ்டின். இந்த 8ஆம் பாவம் தொடர்புடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் எங்கே இருக்காரு? சுய ஜாதகத்தில் வந்து 3ஆம் வீட்லேயும் கோச்சாரத்துலேயும் 3ல் தான் போயிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுங்க? சூரியனோட நோயின் தன்மையில் என்னென்ன வரும்? பித்தம், ஃபீவரு, நெஞ்சு எரிச்சல், இந்த வயிறு சரியில்லை, ஸ்டமக் அப்செட், இதெல்லாமே இந்த ஜாதகிக்கு இருக்கு. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சூரியன் வந்து 3 போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக தைராய்டு இருக்கணும். நம்ம வந்து இந்த ஜாதகியோட அம்மாட்ட வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கணும்னு சொன்னோம்.
அவங்களும் வந்து சரி சார் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு செக் பண்ணிக்கிறது 2-1.5 வருஷம் ஆகுது. பட் நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 8ஆம் பாவம் வந்து நமக்கு என்ன பிரச்சனை காமிச்சு கொடுத்துருச்சு. இப்போ அடுத்து இந்த உணவுன்னு சொல்றது 2ஆம் பாவம் சாப்பிட்றது. அது பார்த்தீங்கன்னா அது தொடர்புடைய குரு பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 4ல் இருக்காரு. கோச்சார குரு எங்க போயிட்டு இருக்காரு? லக்னத்துல போயிட்டு இருக்காரு, ஏஎல்பி லக்னத்துல. அப்ப இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜாதகையே காரணம்னு வருது. ஸோ ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துருச்சு. சரி, இப்போ இந்த 4ஆம் பாவம்ன்ற சுகஸ்தானம் அது என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் பாவம் சொல்றது சுகஸ்தானம் இல்லைங்களா? அப்போ இது முடிகிற வரைக்குமே வந்து அதாவது 27 ஜூலை 2028 வரைக்குமே வந்து ஜாதகிக்கு வந்து 4ஆம் பாவம் சாதகமா இல்லைன்றது நமக்கு தெரியுது. ஏன்? அந்த சூரியன் பகவான் சூரியன் வந்து 3ல் இருக்காரு. அப்போ என்ன ஆகுது? அசுப விரயம் ஏற்படும். எப்படி அசுப விரயம் சொல்றோம்? சூரியன் இருக்கும் 3ஆம் வீட்டுக்கு வந்து 2ஆம் வீடு வந்து 12ஆ வரும் ஆச்சுங்களா? அப்போ 12ன்றது உணவு, 2ன்றது உணவு, அது வந்து 3க்கு 12ஆம் வீட்டில் இருக்கு. அப்போ உணவுக்காக வந்து இது ஜாதகி விரயம் பண்ணுவார். அதோட 6ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் வந்து ஏஎல்பி அவர் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 11ல் இருந்து தன்னோட 4ஆம் முறையாக 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. 2ன்றது உணவு. ஸோ அகெயின் உணவினால் இந்த ஜாதகிக்கு வந்து உடல்நிலை கெட்டு, ஏன்னா 6 சம்மந்தப்படுது, அதனால வந்து பண விரயம் பண்ணணுன்றது, மருத்துவத்துக்காக விரயம் பண்ணணுன்றது வருது. ஸோ எல்லாமே வந்து சாதகமான சூழ்நிலை இல்லை. இது முழுக்க முழுக்க காரணம் ஜாதகியே. இந்த இவங்க அம்மாட்டையும் கேட்கும்போது இந்த மாதிரி இதை பண்ணாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே அடிக்கடி சாப்பிட்டாங்க. ஆமாம் சார், முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து சாப்பிட்றது வெளியே சாப்பிட முடியல, ஆனால் இன்ட்ரெஸ்டின்லாம் வந்து ப்ராப்ளம் ஆனதுனால இப்போ வீட்லேயும் வந்து சரியாக சாப்பிட முடியலன்ற மாதிரி நம்மகிட்ட சொன்னாங்க. எவ்வளோ துல்லியமாக வருது பார்த்தீங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, சனி பகவான் வந்து இவர் இந்த ஜாதகி பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீர் ராசியில் போயிட்டுருக்காரு. அப்போ எல்லா ஒரு விஷயம் செயலும் போது ஒரு தேக்க நிலை தான் ஏற்படும். போராடி ஜெயிக்கணும். அதுக்கு முக்கியமாக என்ன சொல்லிருக்கோம், வாரம் ஒரு முறை பீர்க்கங்காய் எடுத்து சாப்பிட சொல்லிருக்கோம். அது போக வந்து இந்த ஜாதகியோட அம்மா வந்து வேற ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஒரு சில பரிகாரங்கள் நம்ம வந்து பரிந்துரைத்தோம் கேட்டுக்கிட்டதுனால. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மருந்து மாத்திரையே சாப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் சூரியன் வந்து 3ல் இருக்கிறதுனால ஒரு முறை இந்த குடல்வால் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்ரேஷன் சர்ஜரின்ற மாதிரி காமிக்குது, ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம தெளிவாக புரிய வச்சோம். அவங்களும் வந்து சரி சார் அப்படின்னு அவங்களும் நம்ம சொன்னதை வந்து புரிஞ்சு உள்வாங்கிக்கிட்டாங்க. ஸோ நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட கால அளவுகளோட நமக்கு தெரியும். இன்க்ளூடிங் இந்த உடல்நிலை, ஏன் வந்து வயிறு வலிச்சது, என்ன காரணம், எதனால் இந்த வயிறு வலி அப்படின்ற முதற்கொண்டு, இந்த ஜாதகிக்கு வந்து எப்போ சுகமடைவாங்க அப்படின்ற டேட் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகிக்கு வந்து நம்ம கணிச்சு கொடுத்தோம். இதுதான் அட்சய லக்ன பദ്ധதியின் சிறப்பு. இப்படிப்பட்ட அற்புதமான அட்சய லக்ன பദ്ധதியின் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதகத்தில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.